வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்காக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன் என்று நீர் சொன்னீர். உம்முடைய வார்த்தையின்படியே நீர் இந்த இடத்திலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களா இருக்கிறோம், மறுபடி பிறந்தவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி. உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய காருண்யத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில பாடல்களை பாடி துதி ஆராதனை நடத்துகிறவர்களும் ஆண்டவர் இசைக்கருகளை வாசிக்கிற உடைய தாசர்கள் மேலும் உடைய அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருவிருந்த ஆராதனை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாவே. ஆண்டவர், இந்த எல்லா ஆராதனையின் மீதியான நேரங்கள் எல்லாம் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, அதிசயங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கிற கோட்டையாக இருக்கின்றது. அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நாம் வந்துவிட்டால் நம்மை எந்த தீங்குமே அணுக முடியாது. பிசாசு நம்மை தொடவே முடியாது. ஏனென்றால் அந்த பிசாசை சிலுவையிலே நம் இயேசு ஜெயித்து விட்டார். அவர் எபினேசராய் இதுவரை நமக்கு உதவி செய்தார். இனிமேலும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். இந்த உலகத்திலே இருக்கிற பிசாசை விட நம் தேவன் பெரியவராய் இருக்கின்றார். அவரே நமக்கு ஒளியும் மீட்புமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கையின் பலனாக இருக்கின்றார். ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தகப்பனை போல தோளின் மீது சுமந்து, ஒரு மேய்ப்பனாய் நம்மை வழி நடத்த வல்லவராய் அவர் இருக்கின்றார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. அவருடைய அன்பு ஒருபோதும் குறையவே குறையாது. நம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான்,
நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வின் பலனான, யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வின் பலனான, யாருக்கு பயப்படுவேன்? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மாலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை. மாலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை.
அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டே அணைத்து சேர்த்து கொண்டே என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டே அணைத்து சேர்த்து கொண்டே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எந்த தீங்குமே நம்மை தீண்ட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளாய் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பின் கீழாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் அணுகவே முடியாது. ஹல்லேலூயா. நமக்காய் ஜீவனை விட்ட தேவன் அவர். ஆமென். நம்மை எப்பொழுதும் வழி நடத்தி வருகிறவராய் அவர் இருக்கின்றார். எந்த நாளிலும் எந்த நிலையிலும் அவர் மாத்திரம் நமக்கு போதும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும், விசுவாசம் நமக்கு வேண்டும். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடி அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கின்றார். நம்முடைய மேய்ப்பனாய் அவர் இருக்கின்றார். நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை நடத்துகிறவராய் அவர் இருக்கின்றார். நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் தேற்றி வருகிறார். ஆத்துமா தொய்ந்து போகிறதான வேளையிலே அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கின்றார். மரண பள்ளத்தாக்கிலே நம்மை காக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். வியாதியின் படுக்கையிலே வேதனையின் மத்தியிலே அவர் நம்மை காத்து வழி நடத்துகின்றார். யார் நம்மை கைவிட்டாலும், நம்மிடத்தில் உள்ள பணங்கள் எல்லாம் செலவழிந்து போனாலும், ஐஸ்வர்யம் எல்லாம் தீர்ந்து போனாலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும்
மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரட்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரட்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாடிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாடிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு மாத்திரம் போதும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே நம்மால ஜெயிக்க முடியும். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம்முடைய குறைகளை எல்லாம் போக்குகின்ற தேவன், நிறைவான தேவன் அவர். அவர் நம்முடைய ஜீவமா அப்பமாய் இருக்கின்றார். மகிமையின் மேகமாய் நம் மத்தியிலே அவர் இருக்கின்றார். அவருக்கு நிகர் இந்த உலகத்திலே வேறு யாருமே இல்லை. அவர் இரக்கம் செய்கிற தகப்பனாய் நம்மோடு கூட இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கின்றார். மரண கூரினை ஒடித்து எழும்பின யூத ராஜசிங்கமாய் நம் மத்தியிலே அவர் இருக்கின்றார். பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் நம் தேவன் இருக்கின்றார். நம்முடைய ஆயுள் முழுவதும்
எல்லா புகழையும் துதியும் கனத்தையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்தி அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோமா. நிகரே இல்லா தேவன் இல்லாத இனிமையும் இரக்கம் செய்யும் தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிகரே இல்லா தேவன் இல்லாத இனிமையும் இரக்கம் செய்யும் தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை குறைகளை போக்கிடும் நிறைவும் எங்கள் ஜீவ அப்பமும் சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் குறைகளை போக்கிடும் நிறைவும் எங்கள் ஜீவ அப்பமும் சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடி வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதரா
சிங்கமே பாதாளத்தேன் திறவு கோலினை கைகளில் உடையவரே மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே பாதாளத்தேன் திறவு கோலினை கைகளில் உடையவரே மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே பாதாளத்தே இரவு கோலினை கைகள் நீருடையவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லா புகழும் கணமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கணமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உடையவரை வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற நாமமே வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே பாதாளத்தே இரவு கோலினை கைகளில் உடையவரே மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே பாதாளத்தே திறவு கோலினை கைகளில் நீருடையவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லா புகழும் கணமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லா புகழும் கணமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தாயின் வயிற்றிலே குழந்தை எப்படி பாதுகாப்பா இருக்குமோ அதை போல நம்முடைய தேவன் நம்மை கருவிலே காக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த கருவிலே சிதையாமல் காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளின் தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய கரம் நமக்கு தருகிறதாய் இருக்கின்றது. அவர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் நிறைத்து வழி நடத்துகின்றார். இந்த அளவில்லாத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை
பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரரே இல்லை. ஆனாலும் அவற்றை நமக்கு தந்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார். இதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய கிருபை மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. அந்த கிருபையை எண்ணி இந்த வேளையிலே நாம் துதிப்போம். அனைவரும் ஓயாமல் நன்றி அனைவரும் ஓயாமல் நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளாமல் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. என் தேவைகள் யாவையும் உம் கரம் காண, என் தேவைகள் யாவையும் உம் கரம் நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை
குற்றங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 கருகோல சுமந்தீரே. நன்றி பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. 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 எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 கருபோல சுமந்தீரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 கருபோல சுமந்தீரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்களை உம்முடைய இதயத்தில் நீர் சுமந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு கருவை போல சிதையாமல் நீர் எங்களை காத்து கொண்டீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எபினேசராய் இந்நாள் வரை நீர் எங்களுக்கு உதவி செய்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அன்றன்றுள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை ராஜா. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பாத்திரரே அல்ல. ஆனாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய ரத்தத்தினாலே, பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்முடைய பிள்ளையாய் நீர் எங்களை மாற்றினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தகப்பனை போல ஒவ்வொரு நாளும் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா வேதனைகளின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறீர். மற்றெல்லாவற்றையும் நீர் அருளாதிருப்பது எப்படி தகப்பனே? உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிறதான தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது அபிஷேகத்தை ஆண்டவரை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள வார்த்தையாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது அருமருந்தாய் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, திருவிருந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கரங்களிலே காணிக்கும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவருடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பும் ஆசீர்வாதமும் முன்னேற்றமும் வெற்றியும் பரிபூர்ணமும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆக உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் காணிக்கை விதைக்கிற நேரத்துல சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். சங்கீதம் 51 சங்கீதம் 51 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையும். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தரங்கத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பிரியமானவர்களே, நாம் போன வாரம் பார்த்தோம், இந்த 2 வசனத்தை பார்த்தோம். 51ஆம் சங்கீதம். இந்த சூழ்நிலை பின்னணி என்ன இருக்கு அப்படின்னா, பட்சேபால் இடத்துல தாவீது பாவம் செய்யும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு கதை மாதிரி சொல்லி, இப்பேற்பட்ட பாவத்தை செஞ்ச மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தாவீதுடைய வாயிலிருந்து வருகிறது. அப்ப அந்த பாவத்தை செஞ்ச மனுஷன் யாருன்னு தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி இடத்துல கேட்கும் பொழுது, அந்த பாவத்தை செஞ்ச மனுஷனே நீதான்றாரு. அப்போ அந்த பாவம் அவனுக்கு தெரியப்படுத்த பொழுது உள்ள குற்ற உணர்வு ஏற்பட்டு தேவன்கிட்ட வந்து மன்றாடுகிறார். அந்த பின்னணியிலிருந்து இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது. 51ஆம் சங்கீதம். முதல்
2 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 3 வார்த்தைகளை பார்க்கிறோம். அவருக்கு தெரியுது பாருங்க, மீறுதல்கள், அக்கிரம், பாவம். அவருக்கு தெரிகிறது மீறுதல் அப்படின்னா ஒரு கோடு இருக்கும் பாருங்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அது தெரிஞ்சு அதை தாண்டி போனா பாவம் தெரியுது. பாவம் தெரிஞ்ச பிறகும் அது வந்து மீறினா அது வந்து நிச்சயமா பாவமா இருக்கிறதுனால அது மீறுகிறதா இருக்கிறது. அக்கிரமம் ஒரு வார்த்தை வருது பாருங்க. அந்த அக்கிரமம்னா ஆதாம் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் உள்ள என்ன பண்றதுன்னா பாவம் கரைப்பட்டிருக்கு. உள்ளம் கேடுபாடெல்லாம் நிறைந்திருக்குது, அசுத்தத்தினால நிறைந்திருக்கிறது. 3வது வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பாவம். பாவம்னா இப்போ நம்ம ஒரு டார்கெட் வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஈட்டியோ ஒரு அம்போ இல்ல ஒரு துப்பாக்கி எடுத்தோ ஒரு டார்கெட் நம்ம எய்ம் பண்ணி சுடுறோம், எரியிறோம். ஆனா அது நம்ம டார்கெட் பண்ணாத இடத்துக்கு கீழேயோ மேலேயோ சைட்லயோ போகுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு மிஸ் ஆகிற ஒரு காரியம் தான் பாவமா இருக்குது. தேவனை குறித்து நாம் எந்த விதத்துல தேவன் நினைக்கிறாருன்னா, மனுஷனை ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றாரு. இப்ப என்னுடைய பார்வையில இந்த ரேஞ்சில் இருக்கணும்னு விரும்புறாரு. அந்த ரேஞ்சில இருந்து மனிதன் என்ன பண்றான், மிஸ் ஆன. அதுதான் பாவம். இந்த 3 வார்த்தையும் தாவீது இங்க பயன்படுத்துறாரு பாருங்க. மீறுதல்கள், அக்கிரமும், பாவம் அப்படின்னு. இது எல்லாவற்றையும் யாருக்கு விரோதமாக செய்றாரு அப்படின்னு 4ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. இந்த 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இவன் தேவனுக்கு விரோதமாக மட்டும் பாவம் செய்தான், அந்த ஸ்திரீக்கு விரோதமா பாவம் செஞ்சான். என்ன கேட்டா சொல்றாங்க, இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்களுக்கும் விரோதமாக பாவம் செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க. பாவம்னா என்னன்னா, அங்கே அவர் தாவீது 4ஆம் வசனத்துல சொல்லுகிறார், யாருக்கு விரோதமாக? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக. ஏன்னா தேவனுடைய கட்டளை சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த உலகம் சொல்லுகிறது கொலை செஞ்சா குற்றம், கிரைம் அப்படின்னு சொல்லுகிறது. இன்னும் ஒரு மேற்படி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மனநல பாதிக்கப்பட்டு அவர் கொலை செய்யறாரு. அப்ப கொஞ்ச நாள்லயே வெளியே வந்துடுற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனா உண்மையான தேவனை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் கொலைன்னா என்னன்னா பாவம். ஏன்னா தேவன் சொல்லுகிறார், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல, நோவா காலத்துல வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்துக்கு தப்பின குடும்பம் நோவா குடும்பம் மட்டும்தான் இருக்கு. அதற்கு பிற்பாடு தேவன் சொல்றாரு, ஏன்னா மனுஷன் தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா அப்ப யாருக்கு விரோதமா பாவம் செய்யறான்னா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறார் தாவீது. அப்ப இந்த மீறுதல்கள், இந்த அக்கிரமும், இந்த பாவம் யாருக்கு விரோதமாக அவர் செய்கிறார் என்பதை இங்கே அவரு 4ஆம் வசனத்துல வெளிப்படுத்துகிறார். யாருக்குன்னா தேவன் ஒருவருக்கே. அப்போ இந்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறார். என்னன்னா பாவத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, பாவத்தை குறித்த ஒரு நன்கு ஒரு வெளிப்பாடு அறிந்து கொண்டுதான் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறவராய் இருக்கிறார். இப்ப அந்த வெளிப்பாடு எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா 5ஆம் வசனம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானி, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இங்க வந்து தாவீது வந்து அவங்க அம்மா வந்து தப்பு சொல்லல, தாயினுடைய வயித்துல அவங்க செஞ்ச பாவத்தினால நான் வந்து அப்படி செய்யலன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னா, நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பாவத்தினுடைய சுபாவம் எனக்குள் இருக்கிறது. ஏன்னா ஆதாமுடைய பாவத்தினால இப்பேற்பட்ட ஒரு அக்கிரமம் எம்மால இருக்குது. தாவீது வந்து இந்த இந்த நேரத்துல அந்த ஸ்திரீயின் இடத்துல விபச்சாரம் செய்து அந்த ஸ்திரீயின் கணவனை வந்து கொலை செய்ததுனால அவன் பாவம் செய்யல. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, அந்த டைம்ல மட்டும்தான் தாவீது இச்சித்து பாவம் செஞ்சாரு அப்படின்னு. இல்ல, தாவீதுக்கு ஒரு ஒரு வெளிப்பாடு வருது பாருங்க. எங்க இருந்து பாவம் வருதுன்னா அவனுடைய சுபாவத்திலிருந்து அந்த இச்சிக்கிற தன்மை வருகிறது. இதுல இருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும், இதுல இருந்து யார் என்னை காப்பாற்றக்கூடும் என்று
அப்போ தாவீது என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அதுதான் முதல் 2 வசனத்துல எழுதுகிறார். "உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், மிகுந்த மிகுந்த இரக்கங்கள்படி என் மீறுதல் நீங்க என்ன சுத்திகரியும்" அப்படின்றாரு. பிற்பாடு வசனங்கள் அதை தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. என்ன வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, பாவத்தை யாரால சுத்திகரிக்க முடியும்? ஒருவரால மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் என்பதை பிற்பாடு வசனங்கள் அதை வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் இந்த பாவத்தை தேவன் அவருக்கு கிருபையாய் மன்னிக்கிறார். இந்த பாவத்தை தாவீதுக்கு தேவன் எப்படி ஒரு மன்னிப்பை பெற்றுக் கொண்டார் என்பதை 32ஆம் சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறார். இந்த பாவம் செய்த பிறகு உடனடியாக எழுதப்பட்டது. நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன பிறகு உடனடியாக 51ஆம் சங்கீதம் எழுதப்பட்டது. ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தாவீது கொஞ்ச நாள் கழிச்சு 32ஆம் சங்கீதத்துல 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்கே அந்த 3 வார்த்தையை யூஸ் பண்றாரு பாருங்க. மீறுதல்கள், அக்கிரம், பாவம். அப்ப என்ன தாவீது இங்க வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கிருபையினால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மன்னிப்பு குறித்து அவர் 32ஆம் சங்கீதத்தில் எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, பாவத்தை அறிக்கையிடுகிறது மூலியமா பெற்றுக்கொண்டார். பாவம் தெரிஞ்சாதான் அதை அறிக்கையிட முடியும் பாருங்க. இல்லைன்னா நம்ம அறிக்கையிட முடியாது. அப்ப அவங்க அங்க 4ஆம் வசனத்துல அவர் அங்க சொல்றாரு பாருங்க, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும், இதை அறிக்கையிடுகிறேன் அப்படின்றார். அறிக்கையிடுறது மூலியமாக பாவம் மன்னிக்கப்படுது. ஏன்னா அறிக்கை இல்லாமல் என்னன்னா அந்த பாவம் உள்ள குற்ற உணர்வு ஏற்படுத்தி மனுஷனை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிவிடும். இப்பொழுது இந்த பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன். ஆமா, என் தாய் பாவத்துல கர்ப்பம் தரித்தாங்க, அதனுடைய சுபாவம் எனக்குள்ள இருந்து வருகிறதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த சுபாவம், இந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக்க கூடும் என்று புதிய உடன்படிக்கை சத்தியத்தை இந்த பழைய உடன்படிக்கை லாங்குவேஜ்ல தாவீது இங்க வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா, அவருடைய கிருபையின்படி, அவருடைய இரக்கத்தின்படி பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆகவே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம், நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது எல்லா விதமான அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்கின்ற இயேசு கிட்ட நம்ம வருகிறோம். ஆகவே இந்த பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அறிக்கை இடுகிறார் பாருங்க. நான் செஞ்ச குற்றம் பாவத்தை உள்ள வச்சுட்டு இருந்தா மனுஷனுடைய வாழ்வு கெட்டு போயிடும். தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்களை செயல்படுத்த முடியாது, நிறைவேற்ற முடியாது. அவர் வராரு பாருங்க, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு தேவன்கிட்ட வராரு. வரும் பொழுது தேவன் அவரை ஏற்றுக்கொண்டு, கிருபையை அவர் ஏற்றுக்கொண்டு அணைக்கிறவரா இருக்கிறார். அன்பு செலுத்துகிற தேவன்கிட்ட தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். இப்போ நாம என்ன சூழ்நிலை இருக்கலாம், என்னவன இருக்கலாம், உடனடியாக தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், தேவன்கிட்ட நேரம் வரணும். ஏன்னா அவர் அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை கல்வாரி சிலுவையில மன்னித்து இருக்கிறார், அக்கிரமத்தை மன்னித்து இருக்கிறார், மீறுதல் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே இவர்கிட்ட நம்ம டைரக்டா வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு வழியை இந்த இயேசு நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் நல்லவர்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இதயத்திலே வைத்துக்கொண்டு இந்த அறிக்கையை நாம் மேறெடுப்போம். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும் ஆசீர்வாதத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் என் கையின் கிரியைகளில் எல்லாம் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தர் என்னோட இருப்பதினால் எனக்கு ஒன்றும் குறைவுபடுவதில்லை. சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எங்களுக்குள் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னபடி என்னை ஆசீர்வதிப்பதினால் நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ கடன் வாங்காதிருப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலேயும் என்னை ஆசீர்வதிப்பார். தேவன் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பேன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதனால் நான் பெரிய காரியங்களை செய்வேன், மேன்மேலும் பலப்படுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நமக்கு நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். நேற்று மகளிர் தினம். ஆகவே எல்லா மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.